வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் இஸ்மா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது வில்லேஜ் ஃபுட் ஏரியா. இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பாயில் எக்கை வச்சு சூப்பரான முறையில் எக் 65 தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். மேக்ஸிமம் குழந்தைங்க வந்து பாயில் எக்கு கொடுத்தோம்னா, மேக்ஸிமம் வேக வச்ச முட்டை கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க. அதே இது இந்த மாதிரி ஒரு ரெசிபி கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அது எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோ குழப்பலாம். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து அடுப்பத்தை வச்சாச்சு. அடுப்பத்தை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம முட்டையை உள்ளார ஜாயின் பண்ணிக்கலாம். முட்டை வந்து மேக்ஸிமம் உடையாத முட்டையாக பார்த்து நல்லதாக பார்த்து உள்ளார ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம வந்து 5 முட்டை உள்ளார ஜாயின் பண்ணியிருக்கோம். இது நல்லா வேகட்டும். பாருங்கள் நண்பர்களே, அது கூடவே நம்ம வந்து சிறிதளவு உப்பு போட்டுடலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து மூடிக்கிட்டோம். பாருங்கள் நண்பர்களே, சூப்பரான முறையில் நம்ம வந்து முட்டை வேக வச்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே பொடுசாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து முட்டையை வந்து நல்லா சின்ன சின்ன பீஸாகவும் கருவை வந்து 2ஆகவும் கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து அப்படியே ஒரு மூலையில் வச்சிடலாம். இப்போ நம்ம மாவு கலக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு கடல மாவு போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கம்மியாக மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஃபுட் கலர், நம்ம வந்து கலருக்கு லைட்டாக ஃபுட் கலர் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். சும்மா லைட்டாக போட்டால் போதும். மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். சிக்கன் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம வந்து எல்லாமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு விஸ்க் வச்சு நல்லா இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்த பின்னாடி நம்ம தண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தண்ணி ஜாயின் பண்ணி நல்லா நம்ம கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நல்லா இந்த திக்னஸில் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம போட்டோம்னா முட்டை வந்து மாவு ஒட்டும். ரொம்ப தண்ணியாக போனாலும் ஒட்டாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ஒட்டாது. இந்த திக்னஸில் இருக்கணும். அவ்வளோதான். இதை வந்து அப்படியே நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ வந்து மேலே நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு இந்த முந்திரி எடுத்துருக்கு. இதை வந்து நல்லா நம்ம புதுசாக உடைச்சி போட்டுக்கலாம். அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ பாருங்கள் நண்பர்களே, நம்ம வந்து ஆயில் நல்லா சூடு பண்ண வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம போட்டு எடுக்கிறது தான். அது என்னன்னா, இங்கே பாருங்கள், கரைச்ச மாவு வச்சுருக்கோம், வேக வச்ச முட்டை, நம்மளுடைய இது முந்திரி. இப்போ வந்து நம்ம இந்த ஒரு பீஸை எடுத்து அப்படியே இதில் நல்லா டிப் பண்ணணும். நல்லா டிப்பான உடனே அதை எடுத்து அப்படியே இதில் போட்டு முந்திரிலாம் பட்ட உடனே அதை அப்படியே தூக்கி, பார்த்தீங்களா, அப்படியே தூக்கி நம்ம உள்ளார போட்டுடலாம். வெந்துருச்சு. இதை நம்ம அப்படியே எடுத்துடலாம். போட்டு எடுத்த பின்னாடி மீதி இருக்கிறத நம்ம 1 பை 1 அப்படியே போட்டு பொரித்து பொன்னிறமாக எடுத்துக்கலாம்.
ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம சூப்பரான முறையில் வந்து எக் 65 நம்ம வேற லெவலில் செஞ்சு முடிச்சிட்டோம். அதை பார்க்கறதுக்கு டெக்கரேஷன் பண்ணங்களேன், ஆஹா வாசனையே வேற லெவலில் வந்துட்டு இருக்குங்க. சரி ஓகே, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம பண்ண எக்கு அந்த கூட வந்து முந்திரி, இது வந்து மேக்ஸிமம் அப்படியே கொடுக்கறதோட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு சத்து சொல்லலாம், நல்ல ஒரு சத்தானதை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது. சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ எப்படி இருக்குன்னு. நல்லா ஒரு சாஃப்டாகவும், அது மேலே நம்ம வந்து முந்திரி போட்டிருக்கோம் பாருங்க, இது நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமானது நம்ம வில்லேஜ் ஃபுட் ஏரியாவை சப்ஸ்கிரைப் பண்ண மறங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன்.